Hello friends, welcome back to my YouTube channel சேமிப்புலகம். என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போட்டவுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் என்னோட வீடியோஸை பார்க்க முடியும். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தீபாவளிக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கடையிலுமே வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம தீபாவளிக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ்ல வந்து எந்த ஆஃபர் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆஃபர் எல்லாமே பாத்தீங்கன்னா பவுனுக்கு கொடுக்கக்கூடிய தள்ளுபடி ஆஃபர்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். இது இல்லாம நீங்க வாங்கக்கூடிய வேஸ்டேஜ்ல வந்து தள்ளுபடி கொடுக்கறாங்க சில கடைகள்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வாங்கக்கூடிய நகைகளுக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுக்கறாங்க. சில நகை கடைகள்ல நீங்க வாங்கக்கூடிய தங்கத்துக்கு நிகரான வெள்ளி வந்து இலவசமா தராங்க. அதை பத்திலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இல்ல. பவுனுக்கு தள்ளுபடி கொடுக்கறாங்க இல்லையா, அதுல வந்து எந்த கடை பெஸ்ட் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க தீபாவளிக்கு கண்டிப்பா நகை வாங்குவீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பவுனுக்கு தள்ளுபடி எந்தெந்த கடையில கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரேட்டை பத்துருவோம். 12/10/2025 அன்னைக்கு 1 கிராம் 22 கேரட் 916 விலை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 11,525 ரூபா வந்து இருக்கு. சில்வர் பாத்தீங்கன்னா 1 கிராம் வந்து 195 ரூபா இருக்கு. தங்கத்தோட விலையும் வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி அதிகரிக்குது. இப்ப காலையில ஒரு விலைனா ஈவினிங் ஒரு விலை அதை விட அதிகரிக்குது. அதுக்கு நிகரா பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை மாதிரியே வெள்ளியோட விலையும் அதிகரிச்சுட்டே தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த ஆஃபர் வந்து நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா நகை கடைகள்ல, அதுல வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்கும்போது இப்ப இருக்க தங்கத்தோட விலைக்கு நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் எந்தெந்த கடையில கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு எது பெஸ்டான ஆஃபர் அப்படிங்கறத கடைசியில பார்க்கலாம். இப்போ நீங்க கண்டிப்பா தீபாவளிக்கு நகை வாங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வாங்க போறாங்கனாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஜுவல்வன்ல பாத்தீங்கன்னா ஒரு சவரன் நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சவரனுக்கு 3000 ரூபாய் வந்து தள்ளுபடி தராங்க. அதாவது இன்னைக்கு 12/10/2025 அன்னைக்கு வாங்குனீங்கன்னா இந்த கோல்டு ரேட் இருக்கு இல்லையா, அந்த கோல்டு ரேட்ல இருந்து ஒரு சவரனுக்கு 3000 ரூபாய் கிடைக்கும். நீங்க என்னைக்கு போய் தங்கம் வாங்குறீங்களோ அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன இருக்கோ அதுல இருந்து உங்களுக்கு ஆஃபர் வந்து கிடைக்கும். இந்த ரேட் படி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ரேட்டு படி பார்த்தோம்னா ஒரு 3000 ரூபாய். இப்போ வந்து தங்கத்தோட விலை தான் நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இந்த ஆஃபர் வந்து மாறும். சரவணா செல்வரத்தினத்திலயும் அதே மாதிரிதான். நீங்க என்னைக்கு போய் தங்கம் வாங்குறீங்களோ அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதுல இருந்து உங்களுக்கு ஒரு சவரனுக்கு 2000 ரூபாய் வந்து தள்ளுபடி வந்து தராங்க. மங்களன் மங்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு 1200 ரூபாய் வந்து தள்ளுபடி தராங்க. மங்களன் மங்கல் வந்து திருச்சி, சேலம் அந்த 2 இடத்துல மட்டும்தான் இருக்கு. சரவணா செல்வரத்னம் பாத்தீங்கன்னா சென்னை, மதுரை அந்த மாதிரி சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த 3 ஊர்ல மட்டும்தான் இருக்கு. மங்களன் மங்கலும் வந்து திருச்சி, சேலம் அந்த 2 இடத்துல மட்டும்தான் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிஆர்டி வந்து ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டுல எல்லா ஏரியாலையும் வந்து இருக்கு. ஜிஆர்டில பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆஃபர் அப்படின்னா ஒரு கிராமுக்கு பாத்தீங்கன்னா 1 கிராமுக்கு 100 ரூபாய். அப்போ வந்து ஒரு சவரனுக்கு 800 ரூபாய் வந்து தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜிஆர்டில நீங்க வாங்கக்கூடிய தங்கத்துக்கு நிகரான வெள்ளியும் வந்து இலவசமா தராங்க. கசானா ஜுவல்லரியில பாத்தீங்கன்னா 1 கிராமுக்கு வந்து 505 ரூபா வரைக்கும் தள்ளுபடி அப்படிங்கிறாங்க. 505 ரூபா வரைக்கும். ஸோ 505 ரூபாங்கிறது கன்ஃபார்மா கிடையாது. 505 ரூபாய்க்கு தள்ளுபடி பண்ணாங்க அப்படின்னா ஒரு சவரனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 4040 ரூபா வருது. பட் ஆனா 505 ரூபா வரைக்கும் ஆல்மோஸ்ட் அவங்க தள்ளுபடி வந்து பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ளதான் வந்து இருக்கும். வரை அப்படின்னா அதிகம் அப்படின்னு அடிக்கும், மேக்சிமம் வரைக்கும். மினிமம் எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம வாங்கக்கூடிய நகையை பொறுத்து தான் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரேவதி ஸ்டோர்லயும் அதே மாதிரி வாங்கக்கூடிய சவரனை பொறுத்து ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்க 5 சவரனுக்கு மேல வாங்குனீங்கன்னா 2000 ரூபாய் வந்து தள்ளுபடி பண்றாங்க. 10 சவரனுக்கு மேல வாங்குனீங்கன்னா 2500 ரூபாய் வந்து சவரனுக்கு தள்ளுபடி பண்றாங்க. நீங்க ஒரு சவரன் வாங்குனீங்க அப்படின்னா சவரனுக்கு வந்து 1000 ரூபாய் தள்ளுபடி பண்றாங்க. இந்த மாதிரி வந்து ரேவதி ஸ்டோர்ஸ்ல நீங்க வாங்கக்கூடிய நகையோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கிராம்ல வந்து உங்களுக்கு தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது போத்தி ஸ்வர்ண மஹால்ல பாத்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு 2000 ரூபாய் வந்து தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாம் தான் வந்து பவுனுக்கு அவங்க தள்ளுபடி கொடுக்கக்கூடிய கடைங்க. ஒரு 7 கடைங்கள்ல வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இதுல வந்து எந்த ஆஃபர் வந்து பெஸ்ட் அப்படிங்கறத பாக்கலாம். இது வந்து என்னோட கருத்து தான். உங்களுக்கு வந்து நீங்க இந்த கடையில தான் எல்லா தடவையும் நீங்க நகை வாங்குவீங்க, இதுதான் உங்களோட
ராசியான கடை அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அங்கே என்ன ஆஃபர் இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இதில் பெஸ்ட்டுன்னு தோணுது பார்த்தீங்கன்னா ஜொல்1 தான். ஏன்னா அங்கே வந்து ஒரு சவரனுக்கு 3000 ரூபா வந்து தள்ளுபடி தராங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அது என்னன்னா வேஸ்டேஜ். இப்போ ஜொல்1எல்லாம் வேஸ்டேஜ் எவ்வளோ போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஜொல்1 இது வரைக்கும் நகைகள் வந்து வாங்கினது கிடையாது. வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு அதிகமாக போட்டாங்க அப்படின்னா இந்த ஆஃபர்லாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. வேஸ்டேஜும் உங்களுக்கு கம்மியான நகை எடுத்துக்கிட்டு இந்த ஆஃபரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போத்தீஸ்லையும் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அதிகம் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒரு சவரனுக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 2வது இடத்துல இருக்கு. 3வது கடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சரவணா செல்வரத்தினம். இங்கே வந்து சவரனுக்கு 2000 ரூபா தள்ளுபடி பண்ணுறாங்க. சரவணா செல்வரத்தினத்தில் வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாகவும் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாமல் மீடியமான வேஸ்டேஜ்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நானும் இந்த சரவணா செல்வரத்தினத்தில் வாங்கினது கிடையாது. இது வரைக்கும் நான் வாங்கினவங்க சொல்கிறத வச்சு தான் சொல்கிறேன். நான் சரவணா செல்வரத்தினத்தில் வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ஓகேவாக இருக்கும். அந்த ஓகேவாக இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணால் கூட இந்த வேஸ்டேஜ் இந்த தள்ளுபடி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மங்களன் மங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 1200 ரூபா வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க ஒரு பவுனுக்கு. நான் வந்து இது வரைக்கும் போய் நகை வாங்கின கடையிலே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடான ஒரு வேஸ்டேஜ் போட்டிருக்கிறது மங்களன் மங்களில் தான் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு செயின் வாங்குறீங்க அப்படின்னா அந்த செயினுக்கு வந்து எத்தனை கிராம்னு போட்டுட்டு அதுக்கு பின்னாடி எத்தனை பர்சன்டேஜ் வேஸ்டேஜுங்கிறது அந்த டேக்ல வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ 12%, 14% அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நகைக்குமே மங்களன் மங்கல்ல இருக்கக்கூடிய நகைகளுக்கு வந்து டேக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நகையை சூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு நகையை பார்க்குறோம் அப்படின்னா இந்த வேஸ்டேஜ் இவ்வளோனா இது நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜொல்1 அப்புறம் மங்களன் மங்களை தான் சொல்கிறேன். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜொல்1 வந்து வேஸ்டேஜ் பற்றி எனக்கு தெரியல. மங்களில் வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, மீடியமான வேஸ்டேஜ் இருக்கும், ஓகேவா இருக்கும். நமக்கு வந்து எல்லா வேஸ்டேஜ்லையுமே நகை கிடைச்சிரும். அதனால நமக்கு செட் ஆகுற வேஸ்டேஜை நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்கும் போது மங்களன் மங்கள் தான் எனக்கு பெஸ்ட்டாக தோணுது. உங்களுக்கு எந்த கடை பெஸ்ட்டாக தோணுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கடை இல்லாமல் வேற ஏதாவது கடையிலையாவது பவுனுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.